இப்போ பார்ட் 4 வீடியோ. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம என்ன பண்ணலான்னா இது மேலே வச்சு கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பாயிண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இசட்டம் மேலே கிளிக் பண்ணியும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்திங்கன்னா லைன் டூல்ஸு. லைனுங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு மவுஸை மேலே வைங்க. பாருங்கள், செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன் கேட்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு மவுஸை மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டு பேரலாக மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த வச்சு கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், பின்னு ஒரு பாயிண்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த பிங்கிற பாயிண்ட்டை நம்ம தொட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம். அப்போது ஏபி அப்படிங்கிற இந்த 2 புள்ளி வழியாக போகக்கூடிய ஒரு கோடு நம்ம வந்து அழகாக என்ன பண்ணிட்டோம்னா விசுவலைஸ் பண்ணிட்டோம். இந்த கோட்டோடைய ஈக்குவேஷன் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். -x + y = 0 அப்படிங்கிறது தான் இந்த கோட்டினுடைய சமன்பாடு. இதே போல் நான் இன்னொரு கோடு நான் வரைகிறேன். அதே லைன் டூல்ஸ் போயிட்டு ஓகே, நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 கோடு ஏபின்னு ஒரு கோடு வரைஞ்சாச்சு, சிடின்னு அப்படின்னு ஒரு கோடு வரைஞ்சாச்சு. இப்போ இந்த 2 கோடுகளும் வெட்டிக்கொள்ளக்கூடிய இந்த வெட்டும் புள்ளி எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா திரும்ப நான் எங்கே போகணுன்னா பாயிண்ட் டூல்ஸில் போனீங்கன்னா இன்டர்செக்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த கோடு வெட்டிக்கொள்ளக்கூடிய இந்த இடம் வேணும். அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கோட்டையும் நான் அடுத்தடுத்து டச் பண்ணும்போது அப்படிங்கிற ஒரு வெட்டும் புள்ளி எனக்கு கிடச்சிருச்சு. அதாவது இந்த 2 கோடுகளும் வெட்டிக்கொள்ளக்கூடிய இந்த வெட்டும் புள்ளி எனக்கு கிடச்சிருச்சு. இந்த பாயிண்ட்டோடைய வேல்யூ தெரியணும் அப்படின்னா நம்ம இங்கே பார்க்கலாம். அல்லது நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த கிராஃபிக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற சேஃபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் டவுன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்ட்டோடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் தேவைப்படுச்சுன்னா அந்த கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டேன், வயலட் கலர். அதோட பாயிண்டோட சைஸையும் கூட நான் அதிகப்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா இங்கே நேம் அண்ட் வேல்யூன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உடைய பொசிஷன் என்னங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இப்போ பிங்கிறத நீங்கள் தொட்டு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த போல் இந்த ங்கிற இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் மாறுறதை நம்ம இங்கே கிராஃபிக்கில் விசுவலைஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் அல்ஜிப்ரிக்காவும் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஈக்குவேஷனுடைய இந்த லைனோட ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, அதே போல் கர்சர் நீங்கள் மேலே வச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் என்ன, அந்த பாயிண்ட் லேபிள் என்ன, அதோடைய பொசிஷன் என்னங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் டி மேலே வச்சுருக்கேன். அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா சி மேலே கிளிக் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், பட் நமக்கு வந்து எஃபெக்டிவான ஒரு டீச்சிங் டூல் தான் இந்த ஜியோஜிப்ரா.